வஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வலம் வந்து கனியொன்றை பெற்றானை வயிற்றானை துதிக்க யானை விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை வெருட்டினானை கஞ்சத்தாள் பதத்தானை கதித்தோடும் மதத்தானை கருணையானை கமண்டலத்தை கவிழ்த்தானை காவிரியை விரித்தானை கவிதையானை தஞ்சந்தான் என்றவரை தள்ளானை புறப்பானை தாங்குவானை தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. அன்பர்களே, ஒவ்வொரு கவிதையும் நான் சொல்லத் தொடங்கும் முன்பு இந்த கடவுள் வாழ்த்தை பாடலை சொல்லுவது வழக்கம். பாரதி கலைக்கழக கவிஞர்களில் என்னைப் போலவே கவிதை சொல்வதற்கு முன்னால் கடவுள் வாழ்த்து பாடல் சொல்லுபவர் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிற பாடல் குங்குமச் சிவப்பு நிறம் கோமள பதுமமுகம் பங்கைய விழிக்கருணை கசிவாகி சங்கடத் தவிர்ப்பொழிப்பாள் சந்ததம் சங்கடத் தவிர்ப்பொழிப்பாய் சந்ததம் உனைப்பணிவேன் சங்கரி கபாலி மணம் மகிழ்தாயே என்பது அந்த கவிதையை சொல்லி முத்திரை பதித்தவர் கவிமாமணி மகி அவர்கள். 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 நான் சென்னையில் இருந்தேன். அன்று மருந்து கடைக்கு சென்றிருந்த போது மயக்கம் வந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டதுடன் மூளையிலும் அடிபட்டு விட்டது. நினைவு தப்பிவிட்டது. 2 வாரங்கள் சுய நினைவே இன்றி இருந்தேன். அதன் பிறகு நினைவு வந்த பொழுது சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் சொன்னார், உங்கள் மூளை எந்தவித சிகிச்சையுமின்றி தானாகவே தன்னை சரி செய்து கொண்டது என்று சொன்னார். இது கடவுளுடைய பேரருள். அந்த அருளை நினைந்து இதோ மேற்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நண்பர்களே, நான் பாரதி கலைக்கழகத்தில் 1971 ஏப்ரல் மாதம் இணைந்தேன். அந்த கவியரங்கம், அன்று நடந்த கவியரங்கம் கவிமாமணி இளங்கார்வண்ணன் அவர்கள் வீட்டிலே நடந்தது. கவியரங்க தலைப்பு குழந்தை பாடல். பாரதி கலைக்கழகத்துக்கு நான் சேர்ந்து நான் முதல் அங்கே பாடிய பாடல் ஒரு குழந்தை பாடல். அப்பொழுது நான் சென்னை தொலைபேசியிலே பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால தொலைபேசியை பற்றியே ஒரு குழந்தை பாடல் சொன்னேன். ட்ரிங் 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 டெலிஃபோன் ஒலிக்குது, யாரோ எங்கோ பேசும் பேச்சு இங்கே கேட்குது, டெல்லியிலே பேசுவது சென்னையில் கேட்குது, அங்கே சென்னையிலே பேசுவது டெல்லியில் கேட்குது, ஹலோ என்று ஆரம்பித்து கதை அளக்கலாம், பல காரியங்கள் ஃபோனிலேயே பேசி முடிக்கலாம், ஆஃபீஸுக்கு அப்பாவுக்கு ஃபோனும் பண்ணுறா, அம்மா அரைமணியா பேசி பேசி போர் அடிக்கிறா, காஃபி வேணும் என்று சொல்லி 4 மணியாச்சு, அம்மா காதிலையே போட்டுக்கல கதை அளக்கிறா. இந்த பாடல் தான் பாரதி கலைக்கழக கவியரங்களிலே முதல் நான் பாடிய பாடல். அன்று கவிமாமணி மகி அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அவர் இந்த பாடலை என்னோட நேர சந்தித்து இந்த பாடலை பாராட்டினார். நான் பேராசிரியர் சீனிவாசராகன் அவர்களுடைய மாணவன் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ந்தார். அவருக்கு பேராசிரியரை பற்றி மிக மிக நன்காக தெரியும். அதற்கு பிறகு 2 மாதம் கழித்து அவர் மேகமோகம் என்ற ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்டார். 64 பக்கங்கள் கொண்ட
புத்தகம் அது. அதை எனக்கும் ஒரு படி கொடுத்தார். அதை பார்த்துவிட்டு நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் ஏன் மகி என்று புனைப்பெயர் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஏன்னா புதிதாக இருக்கிறத மகி என்று ஏன் புனைப்பெயர் வைத்து கொண்டிருக்கிறீர்கள், மகிமையை சுருக்கி மகி என்று வைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை, சங்கீதத்தில் மேளகர்த்த ராகங்களையெல்லாம் வகைப்படுத்திய வேங்கட மகி என்ற பெரிய சங்கீத விற்பனருடைய பரம்பரையிலே வந்தவன் நான். அதன் ஞாபகமாகத்தான், அந்த வேங்கட மகியின் ஞாபகமாகத்தான் என் புனைப்பெயரை மகி என்று நான் வைத்து கொண்டேன். எழுதுகிற போது மகியிலே மை சேர்க்கிற போது மகிமை வந்து விடுகிறதல்லவா என்று சிரித்து கொண்டே அவர் சொன்னார். அந்த இசை உணர்வு அவரிடம் பரிபூர்ணமாக இருந்தது என்பதை அறிவேன். ஆனால் நான் பாடி கேட்டதில்லை. அந்த மேகமோகம் என்ற கவிதை தொகையினுடைய காப்பு பாடலே ஒரு கீர்த்தனையாகத்தான் அவர் வடித்திருக்கிறார். வல்லப கணபதியே வரமருளே, வந்துனை பணிந்து வணங்கி நின்றேன் திறமருளே, நான் உன் மகிமைதனை பாட எனக்கருளே. அதில் அவருடைய அந்த முத்திரை, மகி என்ற முத்திரையை மகிமைதனை பாட எனக்கு அருளே என்று அதில் அமைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய சமர்ப்பணத்தில் கூட இசையோடு அவருக்கு என்ன தொடர்பு என்பதை கூட அவர் சொல்லியிருக்கிறார். என்னை உயிராக்கி இசையாக்கி, என்னை உயிராக்கி இசையாக்கி புவிக்கு ஈந்த அன்னை அவள் பதத்தில் அர்ப்பணமே செய்கின்றேன், அன்னை அவள் பதத்தில் அர்ப்பணமே செய்கின்றேன் என்று அந்த சமர்ப்பணத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இசை அவரிடமே ஊறிப்போயிருந்தது என்பதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அந்த மேகமோகம் என்ற அந்த புத்தகத்தில் மொத்தம் 64 பக்கங்கள் கொண்டது தான். அதில் பல சிருங்கார கவிதைகள் உண்டு. அதில் சிருங்காரம் என்று சொல்லும்போது ஏதோ அது மானுட சிருங்காரம் என்று எடுத்துக்கொண்டு கூடாது. அது கவிதை காதலியை கலந்து வாழ்ந்த ஒரு சிருங்காரம். அந்த மாதிரியான சிருங்கார பாடல்கள் பல அந்த கவிதை தொகுதியிலே இருப்பதை நான் பார்க்கிறேன். அதனுடைய முதல் பாடலை ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது வயல்வெளி பச்சை பசேர் என்று பயிர் வளர்ந்திருக்கிறது. அதை பச்சை பட்டுச்சேலையை கட்டி கொண்ட ஒரு பெண் படுத்திருப்பதாக கவிஞர் கற்பனை பண்ணுகிறார். அங்கே பக்கத்தில் களத்து மேட்டில் கதிர் அறுத்து நெல் குவித்து வைத்திருக்கிறார்கள். நெல் அம்பாரமாக 2 குவியல்கள். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பட்டு சேலை கட்டிய அந்த பெண்ணின் 2 மார்பகங்களாக அது தெரிகிறது என்று அவர் சொல்கிறார். ஒரு கற்பனை பண்ணுகிறார். நம்ம இப்பொழுது அதை நினைத்து பார்க்கிற போது பச்சை பயிர்வழி, பட்டு சேலை, நெல் அம்பாரம், அது குன்றுகளாக 2 குன்றுகளாக அங்கே அவருக்கு தெரிகிறது என்று அவர் எழுதுகிறார். பச்சை நிறப்பட்டு சேலை என, பச்சை நிறப்பட்டு சேலை என வயல் பயிர் நிறைந்து மறைந்து இருந்த கச்சை இறுக்கிய குன்றுகளாய் அங்கு களத்து மேட்டிலே நெல் குவியும். கச்சை இறுக்கிய குன்றுகளாய் அங்கு களத்து மேட்டிலே நெல் குவியும். பருவத்தை கண்டதுவும் விம்மியழ இதை பார்க்க விழைந்தன விண்ணொளிகள் கருவத்துடனே படுத்திருந்தாள். ஏனென்றால் அப்படி ஒரு அற்புதமான விம்பிதமான மார்பகத்தை கொண்டிருந்தாள் என்ற கர்வம். கருவத்துடனே படுத்திருந்தாள் நில கண்ணி எழில் தரும் வண்ணத்திலே என்றே முதல் பாடல் அங்கே சொல்லுகிறது. அவர் அந்த பாடலிலே வள்ளுவனை, கம்பனை, பாரதியை எல்லாம் போற்றியிருக்கிறார். வள்ளுவனை பற்றி சொல்லுகிற போது 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தையிலேயே நமக்கு வள்ளுவனை காட்டி விடுகிறார். அவர் சொல்லுகிறார், சிமிழிலே சொர்க்கம். இதை விட எவ்வளவு சிறப்பாக சொல்லிவிட முடியும்? வள்ளுவம் சிமிழிலே சொர்க்கம் என்று சொல்லுகிறார் அவர். அதற்கு பிறகு கம்பனை பற்றி சொல்லுகிற போது, கம்பன் அவன் எப்படி அந்த காகுத்துனுக்குள்ளே புகுந்து அந்த காவியத்தை படைத்தான் என்பதை ஒரு அழகாக
விருத்தத்திலே சொல்லுகிறார். காகுத்த பேரொளியில் கம்பன் நிறம் சேர்த்தான். காகுத்த பேரொளியில் கம்பன் நிறம் சேர்த்தான். காகுத்த தத்துவத்தில் கம்பன் விடை கண்டான். காகுத்த உடலினிலே காகுத்த கடலினிலே கம்பன் கரை கண்டான். காகுத்த தெய்வத்தில் கம்பன் தமிழ் நெய்தான். காகுத்த தெய்வத்தில் கம்பன் தமிழ் நெய்தான் என்ற அந்த தமிழையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். மிக அற்புதமான பாடல். பாரதியினுடைய குயில் பாடல். குயில் பாட்டில் பாரதி கடைசியில் சொல்லியிருப்பான், ஆன்ற தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருளிறக்க யாதானும் சற்றே இடமிருந்தால் கூறீரோ. அந்த பாரதி குயில் பேசுவதாக ஒரு கற்பனையை கவிமாமணி மகி அவர்கள் கூறுகிறார்கள். அது ஒரு தத்துவத்தை அங்கே எடுத்துச் சொல்கிறது. மனிதர்களெல்லாம் கவிதையிலே தோய வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அது. அதை கவிஞனிடம் கேட்கிறது, பாரதியிடம் கேட்கிறது. இதைத்தானே நீங்கள் இதை மறைவாக சொல்லியிருக்கிறீர்கள். உடனே பாரதி சொல்லுகிறார், யாருமே இதுவரை கண்டறியாத அந்த மறைந்திருந்த தத்துவத்தை நீ எடுத்து சொல்லிவிட்டேயே என்று பாராட்டுகிறான் அந்த கவிஞன். பாராட்டிவிட்டு அந்த கவிஞன் மறைந்து விடுகிறான். அந்த குயில் காதலிலே வெம்பி போய் பார்ப்பவர்களையெல்லாம் நீ பாரதியை கண்டாயா என்று கேட்கிறது, கவிஞர்களை கேட்கிறது. இதோ அந்த பாட்டை கேளுங்கள். ஐயன்மீர் நாட்டோரே, யாரேனும் எங்கேனும் மெய்யான கவி எழுதும் மேதையவன் பாரதி போல் ஒய்யார நடையழகன் உறுத்தும் வெறிவிழியன் கொய்யா கவி செய்து கூட்டி வர மாட்டீரா. அப்படி ஒரு கவிஞனை நீங்கள் கண்டீர்களா என்றால் அவனை இன்னும் கூட்டி வந்து சேர்க்க மாட்டீர்களா என்ற ஒரு அற்புதமாக பாடலாக அங்கே பாடுகிறது. கவிஞர் இயற்கையிலே பெரிதும் ஈடுபடுகிறார். அந்த இயற்கையே கவிதை காதலியாகவே பார்க்கிறார். இயற்கையிலே எத்தனையோ வகைகள், கடல், வான், நிலம் என்று இயற்கையில் ஆகாய வெளி என்று எத்தனையோ இருக்கிறது. அது ஒவ்வொன்றையுமே அவை கவிதை காதலியாக அவற்றை பார்க்கிற போது அவருடைய கவிதை காதலியோடு சேர்ந்து கவிதை கற்பனையோடும் கலந்து கவிதை எழுதுவதாக அவர் கற்பனை செய்து கொள்கிறார். நெஞ்சம் புதுமனை சேராயோ என்ற நேர் நின்று ஒரு மொழி கூறாயோ என்று அந்த கவிதையை அழைக்கிறார். அழைத்துவிட்டு எதற்காக உன்னை நான் அழைக்கிறேன் தெரியுமா? பாரதி காணி நில வேண்டும் என்ற பாட்டிலே சொல்லுவானே, காட்டு வெளியினிலே அம்மான் என்றன் காவல் உற வேண்டும். பிறகு கடைசியில் என்ன சொல்கிறான், முதல்ல பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். காட்டு வெளியினிலே அம்மான் என்றன் காவல் இற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அங்கே பாட்டு உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போலவே இங்கே கவிஞரும் சொல்லுகிறார், பஞ்சினிலே தீயன பற்றுதுன் இன்பமே பார்க்கும் பொழுதெல்லாம் இரட்டையின் பிம்பமே கொஞ்சம் புது மது கொண்டு வா இன்பமே கொட்டி கலக்கலாம் கவிதை படைக்கவேன். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? கவிதை படைப்பதற்காக என்று அவர் சொல்லுகிறார். அந்த கவிதை படைக்கிற போது கவிமாமணி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமானா எத்தனை இழப்புகள், எத்தனை இன்னல்கள். ஆனால் அந்த அந்த அவராக இருந்ததுனால அவர் அதை தாங்கிக் கொண்டு இருந்தார். அவற்றையெல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டப்போவதில்லை, தேவையும் இல்லை. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், எது வந்தால் தான் என்ன, சோற்று கவலைகள் சொந்த நினைவுகள் தோன்றுவதில்லை அடின்னு. கவிதை எழுதுகிற போது சோற்று கவலைகள் சொந்த நினைவுகள் தோன்றுவதில்லை அடி. அவர் சொல்லுகிறார், அவர் வனத்தை பார்க்கிறார். வனத்தை பார்க்கிற போது அந்த எழிலே மயங்கி அங்கே கவிதை காதலியை காணுகிறார். வாடி வனராணி என்று கவிதை தொடங்குகிறது. எவ்வளவு நெருக்கமாக அழைக்கிறார்கள். வாடி வனராணி என்று கவிதை தொடங்குகிறது. அதே மாதிரி வானத்தை பார்க்கிற போது வானவல்லி என்று அழைக்கிறார். அப்பொழுது அவள் வரவில்லை என்று சொல்லவிட்டால் கவிதை வந்தால் கவலைகள் எல்லாம் மறந்து விடுகின்றன. ஆனால் அந்த கற்பனை அந்த நேரத்தில் வரவில்லை என்றால் கவலைகள் கவிந்து கொள்கின்றன
என்பதை சுட்டுகிறார். கற்பனை பெண்ணையே நாடி வந்தேன், அவள் காதல் கவிதைகள் யாத்து வந்தேன், சொற்பனமாகவே ஆச்சுதடா இன்று சோற்று கவலை உண்டாச்சுதடா. சோற்று கவலை உண்டாச்சுதடா என்று சொல்லுகிறவர் கற்பனையாக, கற்பனை காதலி, கவிதை காதலியோடு நான் கலந்து உறவாடி கொண்டிருக்கிற போது என்ன நிகழ்கிறது தெரியுமா? கடனும் நோயும் காழ்ப்புணர்வும், கடனும் நோயும் காழ்ப்புணர்வும் கவிதை வெறியில் மறந்திடுவேன், கவிதை வெறியில் மறந்திடுவேன், தொடரும் இன்பத்தெனவையெல்லாம் தீர்த்து கவிதை ஆத்திடுவேன், தீர்த்து கவிதை ஆத்திடுவேன் என்று எழுதுகிறார் அவர். நான் 1977 நங்கநல்லூருக்கு குடிபெயர்ந்தேன். அதாவது திலகங்கா நகருக்கு நங்கநல்லூரை அடுத்து. கவிஞரும் நங்கநல்லூரிலேயே குடியிருந்த காரணத்தினால நாங்கள் அடிக்கடி சந்தித்து வந்தோம், கவிதைகளை பற்றி பேசி வந்தோம். அங்கே அப்போது நங்கநல்லூரில் நங்கநல்லூர் இலக்கிய வட்டம் என்று ஒன்று இயங்கி வந்தது. இதை கவிஞரை நான் 1971 பார்த்த பொழுதே அவர் அங்கு உள்ள அந்த இளைஞர்களும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். அங்கே நல்லூர் இலக்கிய வட்ட கவியரங்கிலே நான் தலைமை தாங்கி இருக்கிறேன். அப்படி கவிஞர் எவரானாலும் சரி, அவர் வயதிலே பெரியவர், யாராயிருந்தாலும் சரி, சின்ன சின்ன கவிஞர்களெல்லாம் கூட பாராட்டி ஆதரித்து வளர்த்து வந்தார். அவர் தான் வயசில் பெரியவன் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்களோடு இளைஞனாக கலந்து அவர் பழகி வந்தார். ஒரு கவியரங்கத்தில் நான் தலைமை தாங்குகிற போது அவரை பற்றி சொல்லுகிற போது, பெரியவர் எனினும் சின்ன பிள்ளைகள் எமையும் அன்பின் உரிமையால் மதித்து போற்றும் உத்தமர் பரிவின் மிக்கார் என்று பாடிய நினைவு எனக்கு வருகிறது. அவ்வளவு அன்பாக பழகக்கூடியவர். அவர் அங்கே அவர் வருஷத்துக்கு ஒரு முறை பாரதி கலைக்கழகத்தை கவியரங்கத்தை நடத்துவார். அவருக்கு வீட்டு பக்கத்திலேயே டிஃபன் லைஃப் சொசைட்டி அரங்கம் என்று ஒன்று இருந்தது. அந்த அரங்கத்திலேயும் நடத்துவது உண்டு, அல்லது அவருடைய வீட்டிலேயும் நடத்துவது உண்டு. நானும் பாரதி கலைக்கழகத்துடைய கவியரங்கத்துக்கு மே மாதம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நடத்துவேன். அந்த மே மாதத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், அந்த மாதத்தில் தான் முக்கணியும் கிடைக்கும். மா, பலா, வாழை, கவிஞர்களுக்கு முக்கணியும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் தான் நான் கவிதையை நடத்துவேன். 1978 நான் சென்னை தொலைபேசியில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்ன பம்பாய்க்கு மாற்றம் செய்தார்கள் உதவி பொறியாளனாக. அங்கே பம்பாய்க்கு போயிருந்தேன். அப்பொழுது 1979 இறுதியில் பம்பாய் தமிழ்ச்சங்கம் ஒரு புத்தக கண்காட்சி நடத்தியது. அந்த கண்காட்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல புத்தக விற்பனையாளர்கள், பதிப்பாளர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். கவிமாமணி மகி அவர்களும் அமுத நிலையத்தின் சார்பாக வரப்போவதாக எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், கடிதம் எழுதி சொன்னேன், நீங்கள் வருகிற போது எந்த ட்ரெயினில் எந்த ரயிலில் வரேன் என்று சொல்லுங்கள், உங்களை நான் ரயில்வே நிலையத்திற்கே வரவேற்கிறேன். நீங்கள் கொண்டு வந்திருக்கிற புத்தகச் சுமையை நீங்கள் வேறு எதிலும் ஏற்றி செல்ல வேண்டாம். என்னிடம் ஒரு வேன் இருக்கிறது, அதிலே உங்களையும் புத்தகச் சுமையையும் ஏற்றி அங்கே அந்த கண்காட்சிக்கு எடுத்து செல்லலாம் என்று நான் எழுதியிருந்தேன். இதை பார்த்த அவர் என்ன செய்து விட்டார் என்றால், மற்ற சிறிய புத்தக வியாபாரிகளிடம் சொல்லி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னுடைய நண்பர் வண்டி கொண்டு வருகிறார், அதில் உங்கள் புத்தகத்தை ஏற்றி கொண்டு போகலாம் என்று சொல்லிவிட்டார் அவர். ஆக அந்த மாதிரி அவருடைய புத்தகங்களையும் ரயில்வே நிலையத்திலிருந்து அந்த புத்தக சந்தைக்கு ஏற்றி கொண்டு சென்று சேர்த்தேன். அதே மாதிரி திரும்பவும், ஆனால் அங்கே புத்தகங்கள் பல விற்றுவிட்டன. திரும்பி எடுத்து சொல்வதற்கு அவ்வளவாக புத்தகங்கள் இல்லை. மிச்சம் இருந்த புத்தகங்களை பம்பாய் தமிழ்ச்சங்கம் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி கொண்டது. ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக திரும்பி சென்றார்கள். அந்த
புத்தக கண்காட்சியில் இறுதி நாளன்று நடந்த கவியரங்கத்துக்கு நான் தலைமை. அதில் கவிமாமணி மகி அவர்களும் கவிதை பாடினார்கள். மிக அற்புதமாக நடந்த கவியரங்கம் அது. அதற்கு பிறகு நான் மாற்றலாகி சென்னைக்கு வந்துவிட்டேன். அப்பொழுது அவர் கவிமாமணி மகி அவர்களுக்கு மணிவிழா வந்தது. அந்த மணிவிழாவில் ஒரு மலர் போட்டார்கள். அந்த மலரிலே வெளியிடுவதற்காக ஒரு கவிதையை என்னிடம் கேட்டார்கள். அந்த கவிதை கவிமாமணி அவர்களுடைய நாவலை பற்றி இருக்க வேண்டும் என்று. ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். கவிமாமணி மகி அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல, கதையாசிரியர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர். அது தவிர வானொலிக்கு கவிதை நாடகம் எழுதிய அதிலே அவருடைய கவிதை நாடகங்கள் வெளியாகி இருக்கின்றன. மெல்லிசை பாடல்கள், அவருடைய பாடல்கள் வானொலியிலே. ஏன்னா அந்த காலத்தில் டிவி தொலைக்காட்சியெல்லாம் அவ்வளவு பெயர் பெற்று இருக்கவில்லை என்ற காரணத்தினால வானொலியில் தான் எல்லாம் நடக்கும். வானொலியிலே சிறந்த நாடகங்கள் அவர் எழுதி அவருடைய நாடகங்கள் வெளியாக இருக்கின்றன. அவருடைய கதை மிக அற்புதமான கதை. கலைமகள் கிழமை கதைகள் என்று சொல்லி ஒரு போட்டி வைத்திருந்தது. அந்த கிழமை கவிதை போட்டியில் புதன்கிழமை என்று ஒரு கவிதை எழுதி அந்த கவிதைக்கு பரிசு பெற்றவர் கவிமாமணி மகி அவர்கள். அந்த கவிதை மிக சிறப்பாக பாராட்டப்பட்டது. அந்த மகி அவர்களுடைய அந்த மணிவிழாவுக்கு மலருக்கு அவருடைய நாடகங்களை பற்றி ஒரு கவிதை எழுதத்தர வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள். அதற்காக நான் ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சேன். அதனுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். நாவல்கள் ஓட வேண்டும், நமக்குள்ளே மேலும் மேலும் ஆவலை தூண்ட வேண்டும், அவற்றிலே பாத்திரங்கள் பாவனையாக வேணும், பக்கத்தில் நெருங்க வேண்டும், யாவுமே உள்ள வண்ணம் அமைந்தன மகி நாவல்கள், யாவுமே உள்ள வண்ணம் அமைந்தன மகிழ் நாவல்கள். திருச்சியில், பம்பாய் தன்னில், சென்னையில் கவிஞர் வாழ்வின் பரிச்சயம் தோன்றும் வண்ணம் படர்ந்திடும் மலர்மணத்தில், மலர்மணம் என்பது அவருடைய நாவலில் ஒன்று, விரித்திடும் கதையில் பாதி விட்டதைத் தொடர்ந்ததாக வரித்திடும் உத்தி நன்று வகையிலே புதிய ஒன்று, பிச்சையின் மணக்கோலத்தில் பெருமைகள் நம் பண்பாட்டு உச்சத்தை காட்டுகின்றார், ஓடியும் கன்னிமாரா பிச்சியாய் மடிந்து போன பேதையாம் துளசி நஞ்சை நிச்சயம் பிடித்தெழுப்பாள், நிற்கிறார் நமது நம்பர், நெஞ்சிலே வானம்பாடி நினைவுகள் பாடும்போது விஞ்சையை சொல் நிலத்தில் வித்திடச் செய்யும் தெய்வம், கஞ்சமே இல்லா தெய்வம், கவிஞர்கள் தெய்வம், அந்த வஞ்சியை வணங்குகின்ற மகிக்கு 100 ஆண்டாம் என்று. இது இப்பொழுதுக்காக சொன்னது. வஞ்சியை வணங்குகின்ற மகிக்கு 100 ஆண்டாம் என்று, துலங்கிடும் வார்த்தையெல்லாம் துடிப்புடன் செம்மை பெற்று நலங்கிடும் நேர்த்தி கொண்ட நாவல்கள் படைத்த அன்பர், தெலுங்கினை பேசுகின்ற தீந்தமிழ் கவிதை வல்லார், இலங்கிடும் மகியை அன்பின் ஏந்தலை போற்றுகின்றேன், அன்பின் ஏந்தலை போற்றுகின்றேன், பூ மீதில் நலம் புகழ்தோ இம்பலம் புதிதாய் பெருகி வர, புவி மீதில் நலம் புகழ்தோ இம்பலம் புதிதாய் பெருகி வர, சுவையூறும் கதை சுதிகூடும் கவி தொடராய் விரைந்து வர, நவமா மணி இவை வளமார் அணியன நலமாய் வாழியவே, கவிமா மணிமகி கவிமா மணிமகி கவிமா மணி புகழே, நலமாய் வாழியவே, கவிமா மணிமகி கவிமா மணிமகி கவிமா மணி புகழே என்று கவிமாமணி அவர்கள் புகழ் என்றும் நிலைத்து நிற்கட்டும், வாழட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கவிமாமணி அவர்களே இந்த மேகமோகம் கவிதையில் தான் பின்னால் அவர் எழுதியிருக்கிறார். நான் என்றும் நிலைத்து நிற்பேன், என்னுடைய கவிதையின் மூலமாக மறைய மாட்டேன் என்கிறார் அவர். பாட்டின் பொருளாய் நானாவேன், பாடல் இசையாய் நானாவேன், ஏட்டில் எழுத்தில் நான் உறைவேன், எல்லோர் மனத்தும் நிறைந்திருப்பேன், நாட்டின் மக்கள் நடுவினிலும் நாரும் குடிசை சூழலிலும் வீட்டின் மெத்தை மாடியிலும் விளக்காய் என்றும் நான் இருப்பேன், விளக்காய் என்றும் நான் இருப்பேன் என்று நம்பிக்கையோட நான் என்றும் விளக்காக ஒளிவிட்டு கொண்டிருப்பேன் என்று கவிமாமணி அவர்கள் இந்த மேகமோகம் புத்தகத்திலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.
பிற்காலத்தில் நான் அவருடைய மகன் சிவராமன் 12வது நங்கநல்லூரில் 12வது தெருவில் கட்டியிருந்த வீட்டில் கவிமாமணி அவர்களை நான் அடிக்கடி சந்திப்பதுண்டு. அப்பொழுது அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கை வரலாறே அவர் எழுதி வைத்திருப்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு அவர் இன்னொன்றும் சொன்னார், ஒரு கவிஞன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன வெளியாகி என்ன ஆகப் போகிறது என்று சொன்னவர் பிறகு சிறிது நேரம் கழித்து, அது என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த காலகட்டத்தின் தமிழ் இலக்கிய வரலாறாகவும் அது அமைந்திருக்கிறது என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார். கவிமாமணி மகி அவர்களுடைய நூல்களின் மறுபதிப்பை வெளியிடுவதற்காக சிவராமன் முனைந்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அவருடைய முயற்சி வெற்றி பெறுக, வாழ்க, நலம் பெறுக என்று வாழ்த்தி, கவிமாமணி அவர்களுடைய புகழ் ஓங்குக. கவிமாமணி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை சிவராமனுடன் இணைந்து பாரதி கலைக்கழகம் நடத்துவது மிகவும் நல்லது. பாரதி கலைக்கழகத்தையும் சிவராமனையும் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.